இந்த வீடியோ நல்லா பாருங்க. அந்த லேடியை ஒரு துப்பாக்கியை வச்சு ஷூட் பண்றாங்க. அந்த புல்லட் வேகமா அவங்க வயித்தை கிழிச்சிட்டு ஃபேட் லேயரை தாண்டி கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போயிட்டு இருக்கு. கொஞ்சம் தூரம் போனதும் அந்த புல்லட்டோட வேகம் ரொம்ப கம்மியாகுது. லாஸ்டா டீப்பர் டிஷ்யூஸ் வரும்போது அதோட ஃபோர்ஸ் ஃபுல்லாவே டிக்ரீஸ் ஆயிருக்கு. அதனால அவங்களோட இன்டர்னல் ஆர்கன்ஸ்க்கு எந்த ஒரு டேமேஜும் இல்லாம தப்பிச்சிடுறாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? நல்லா சாப்பிடணும் தெரியுது. இன்னையும் வெயிட் பண்றீங்க? உடனே நம்ம அமிதாப் பச்சன் இவ்வளவு நேரம் பேசுறானு என்னடான்னு பார்த்தா ஹோட்டலுக்கு விளம்பரமா இது. உங்க கையில ஒரு துப்பாக்கி இருக்கு, நீங்க யாராவது சுட போறீங்க அப்படின்னா அவங்க இந்த மாதிரி குண்டா இருக்காங்கன்னா நீங்க அவங்களை சுடலாம் வேண்டாம், அவங்கள கொஞ்ச நேரம் துரத்திட்டு போங்க, ஓடியே ஹார்ட் அட்டாக் வந்து சேர்த்துருவோம். பிகாஸ் ஒருத்தருக்கு இவ்வளவு ஃபேட் இருக்கு அப்படின்னா அவன் கண்டிப்பா ரொம்ப வீக்கான ஒரு பர்சனா இருப்பாங்க. அவங்க கார்டியோ வாஸ்குலர் ஹெல்த்னா ரொம்ப வீக்கா இருக்கும். அதுக்கு முன்னாடி இந்த ஃபேட் அதிகமா இருந்தா புல்லட் உள்ள போவாதுன்னு சொல்றான் பாரு. அதெல்லாம் என்ன சொல்றதுனே தெரியல. இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பார்த்து நீங்க பாட்டு கண்ட மணிக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா யாரும் சுடலாம் வேணாம், நீங்களே சீக்கிரமா ஹாஸ்பிட்டலைஸ் ஆயிடுவீங்க. எக்ஸஸ் ஃபேட்டா இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க ஒரு செடன்டரி லைஃப் ஸ்டைல தான் இருப்பாங்க. செடன்டரி லைஃப் ஸ்டைல இருக்காங்க அப்படின்னா ஆப்வியஸா அவங்க மசில்ஸ் எல்லாமே ரொம்ப வீக்கா தான் இருக்கும். வீக் மசில்ஸ் இஸ் ஈக்குவல் டு வீக் இம்யூன் சிஸ்டம். வீக் இம்யூன் சிஸ்டம் எதை இண்டிகேட் பண்ணும் அப்படின்னா அவங்களோட பாடி ஒரு டிசீஸ் ப்ரோன் பாடியா தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு ஓவர் வெயிட்டா இருக்கிறதே நார்மலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்காக உங்களை மஸ்குலரெல்லாம் இருக்க சொல்லலாம், பி இன் ஷேப் அண்ட் ஏதாவது ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டியில ஒரு இன்வால்மெண்டோட இருங்க.